இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உயிரோடு இருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் எப்படியாக மோசையோடு இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு மோசேக்கு பலன் கொடுத்து நடத்தினாரோ, அதே விதமாக உங்களோடும் கூட இருந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றன. ஆனாலும் அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாதைகளை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக வந்து நின்ற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார். அந்த ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டுமென்று நினைத்த பார்வோனுடைய சேனையையும் பார்வோனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களிலே தகர்த்தார். செங்கடலிலே இந்த நாட்களிலே மூழ்கடித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு எதிராக செயல்படுகிற, நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளையும் பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களையும் அடிமைத்தனத்தை இந்த நாட்களிலே அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்க வேண்டும் நினைக்கிற பிசாசினுடைய தந்திரங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சுவந்த சமுத்திரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே தாட்டு போடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை சற்று இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக யோசுவாவோடு அங்கே பேசுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மோசையோடு எப்படியாக இருந்தாரோ அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே அங்கே யோசுவாவோடும் கூட இருந்து நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் அவர் நேற்றும் என்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதனாலே நாங்கள் தைரியம் கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தரையே இந்த நாட்களிலே நம்பி இருப்போம். அவர் எப்படியாக மோசையை நடத்தினாரோ, எப்படியாக யோசுவாவை நடத்தினாரோ, எப்படியாக தன்னுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நடத்தினாரோ அதே விதமாகத்தான் இன்றைக்கும் நம்மையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி கர்த்தரண்டையிலே சேர்ந்திருங்கள். அடிமைத்தனத்தின் நுகங்களை, அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை, அடிமைத்தனத்தின் கட்டுக்களை இந்த நாட்களை உடைக்கும்படியாக தேவன் இந்த கடைசி காலத்திலே வல்லமையாய் புறப்பட்டிருக்கிறதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களில் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தைரியம் கொண்டு அவர் அண்டையிலே நாங்கள் சார்ந்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே யுத்தம் செய்து நமக்கு அந்த வெற்றியை இந்த நாட்களில் சுதந்திரித்து தருவார். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் ஒரு திருப்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகார், நம்மை கைவிடவும் மாட்டார். மனுஷன் நம்மை விட்டு விலகிடுவான்,
மனுஷன் நம்மை கைவிட்டுருவான். ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக அந்த நாட்களிலே நம்மிடத்திலே மனுஷன் தேடி வருவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் ஒருபோதும் முன்னே விட்டு விலக மாட்டார்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.